சின்மயி எப்பவும் சர்ச்சைக்குரிய பெண்மணி. சர்ச்சைனா கான்ட்ரவர்சியான ஒரு லேடி. டப்பிங் யூனியனை பற்றியும் தப்பா பேசுனாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. கடைசியில் என்னாச்சு? டப்பிங் யூனியன்ல இது வரைக்கும் அந்த அம்மா மெம்பர் கிடையாது. இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி எதிர்த்து தானே கவிஞர் வைரமுத்து மேலே புகார் சொல்லிச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆமா இருக்குன்னு ஒத்துக்கிடும் போது இதையே முதல்ல ஒத்துக்கல. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு என்பதை பல நேரங்களில் பலர் சொல்லியிருக்காங்க. சினிமாவுக்குள்ள வந்தாலே அவன் நடிகைதாயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்வையாளனுக்கு இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி சிபாரிசு பண்ணி தான் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு இப்போ பட வாய்ப்பு கிடைச்சது. இது யாரும் மறுக்கல. விஜய் சேதுபதியே நான் கேட்ட கேள்விக்கு ஆமான்னு சொன்னார். அந்த தயாரிப்பாளர் யாருன்னு சொல்றதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு தைரியம் இருக்கா? காசு நடிகன்னா காசு கொடுக்கணும், நடிகன்னா காட்டணும். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர், பிரபல யூடியூபர் மற்றும் சினிமா நடிகர், சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பின்னணி பாடகி சின்மயி அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நடிகை சிரஞ்சி வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, சினிமா துறையில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் கிடையவே கிடையாது. அதாவது பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னா ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கு சின்மயி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல அவர் சொல்றது வந்து முற்றிலும் வந்து பொய்யானது. சினிமாத்துல ஒரு கண்ணாடி மாறி அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக திடீர்னு இப்படி சொல்லியிருக்காங்க? என்ன சொல்ல வராங்க ஐயா? சின்மயி பின்னணி பாடகி. சரி, இப்ப அவர் கருத்தை ஏற்றுக்கொண்டமை ஆனால் அப்ப சின்மயை அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரா? ஒரு கேள்வி வருதுங்களே. அப்ப அதை யோசிக்கணுமா இல்லையா? சின்மயி எப்பவும் சர்ச்சைக்குரிய பெண்மணி. சர்ச்சைனா கான்ட்ரவர்சியான ஒரு லேடி. அவங்க பேசுறத பெருசா எடுத்துக்க கூடாது. ஒன்று, சமீபத்தில் திரௌபதி 2ங்கிற படத்துல பாட்டு பாடினாங்க. அது எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி. அவங்க சொன்னாங்க, நான் வந்து அர்த்தம் தெரியாம பாடிட்டேன், நான் அந்த பாட்டை வாபஸ் வாங்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், நீ சம்பளம் வாங்கிட்டு தானே பாடினேன், வேண்டான்னா அந்த காசு திருப்பி கொடுத்துடணும். இப்போ அவர் வேற ஒருத்தரை வச்சு பாடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அப்போ நீ என்ன முட்டாளா? அந்த பாட்டு அர்த்தம் உனக்கு தெரியாதா? அது என்ன வெளியே வந்துட்டு ஒன்றும் இல்லை, அந்த அம்மா பார்ப்பனிய பொண்ணு, அவர் அதுக்கு எதிரானவர் அப்படின்னு அது சொல்லுது சின்மயி அவர்கள். சின்மயி அது தப்பு தானே. அதே மாதிரி டப்பிங் யூனியனை பற்றியும் தப்பா பேசுனாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. கடைசியில் என்னாச்சு? டப்பிங் யூனியன்ல இது வரைக்கும் அந்த அம்மா மெம்பர் கிடையாது. நான் என்ன சொல்றேன், மெஜாரிட்டி என்பது இங்க இருக்கு. தேர்தலில் இருந்து வீட்டிலே எடுத்துக்கிடுமே, மகன் மருமக அம்மா அப்பா மகன் இருந்தாங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வரும்போது நம்முடைய கருத்துக்கு எதிராகத்தான் இருக்கும். சில நேரத்தில் சரி ரைட்டு மெஜாரிட்டி கருத்தை ஏற்றுக்கணும். அந்த மாதிரி நீ வந்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிற. இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி எதிர்த்து தானே கவிஞர் வைரமுத்து மேலே புகார் சொல்லிச்சு. ஆமா சொன்னாங்க. அதுக்கும் சொன்னாங்க. அதனால வந்து டப்பிங் நீக்கிட்டாங்க. ஆனா அது சில காரணங்கள் சொன்ன. நான் வந்து சரியா வந்து டப்பிங் ரூல்ஸை மதிக்கல, ஆனா அதெல்லாம் போய் நான் இவர் மேல புகார் கொடுத்ததுனால பழிவாங்குவதை இப்படி தூக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆமா இருக்குன்னு ஒத்துக்கிடும் போது இதையே முதல்ல ஒத்துக்கல. கவிஞர் அப்படியே விரும்பினாருன்னா சாரி சார்ன்னு சொல்லிட்டு போ, ஏன் வெளியே வந்து பணத்துற? அதான் என்னுடைய கேள்வி. அதாவது நரகல்ல மீச்சிட்டோம்னா கழுவிட்டு போயிட்டே இருக்கணும். அதை யோசிக்கவே கூடாது. இதுவும் கடந்து போகணுமே தவிர சில விஷயங்களை நம்ம வெளியே பேசுறது தப்பு. அது நம்முடைய இமேஜை பாதிக்கும். இது ஏன் சின்மயிக்கு தெரியலங்கிறது எனக்கு புரியல. சரி, இப்படி ஒரு பார்வையும் பார்க்க, நான் வந்து தெரியாம மிதிச்சிட்டேன், இன்னொருத்தங்க பின்னாடி வரவங்க தெரிஞ்சு கூட அதை மிதிச்சிடக்கூடாது, அதுக்காக வந்து அந்த விஷயத்த முன்னாடி சொன்னேன்னு கூட சொல்றாங்க. இல்ல அப்ப என்ன சொல்லணும்னா, நீ இந்த மாதிரி நான் மிதிச்சிட்டேன் பின்னாடி, அப்ப அதில் அந்த ரோட்ல நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கணும். அது முடியுமா? அந்த உதாரணத்துக்குலாம் இங்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை
கண்டுக்காம விட்டுறது பெட்ரு. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு என்பதை பல நேரங்களில் பலர் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. சமீபத்தில் கூட தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஒருத்தர், ஆமாம் நான் காசு கொடுக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எதிர்பார்ப்பேன், பிடிக்கலன்னா போம்மா, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ, அதே இங்கே வந்து பெருசு பண்ணிட்டு இருக்க, கேட்டாரா இல்லையா? எனக்கு தெரியுதுங்க, நான் இதை பல முறையில் பதிவு பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணி கேட்பாங்க சில பெண்கள், இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும், ஏமா சினிமாவில் நடிக்கணும்னா சில அட்ஜஸ்ட் பண்ணணும். பரவாயில்ல சார், நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணேன் சார், நான் சினிமாவில் வரணும். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஸோ சினிமாவில் தவறுகள் நடக்கிறது, சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம சினிமாவுக்குள்ளே போக முடியுங்கிறது வர்றவங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சுதான் உள்ள வராங்க. ஆமாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கும், அப்புறமா வந்து அந்த எண்ணிக்கை குறைஞ்சிரும். இப்போ ஒன்றும் இல்லை, கதாநாயகன் நினைச்சாதான் கதாநாயகி ஆக முடியும். டைரக்டரே போய் சார் கதாநாயகி ஏப்பா இவரை போடு, கதாநாயகனிடம் யார் நயந்து அன்போடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் கதாநாயகி வாய்ப்பு. கட்டி பிடிக்கிறான், மூஞ்சிலாம் தடவுறான், அதெல்லாம் ஒத்துக்கணும்ல. சினிமாவில் எப்படி வருது காதல் காட்சிகள்? இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் தாண்டி தான் நம்ம சினிமாவுக்குள்ளே வரணும். ஓகே சார், இப்போ ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் இவங்களுக்கு நடிக்கத்தை தான் பார்க்கறது சரிங்க சார், ஆனால் படுக்கத்தை தான் பார்க்கறது தவறு அப்படின்னு சில ஒழுவான கருத்துக்களும் வெளியே வருதுங்களே, அதுவும் பார்க்கணும்ல. ஆனால் சினிமா போய் தெரியல, சின்ன பையன், நான் தான் சொல்லுவேன். இல்லை சார் இருக்கு, ஆனால் அப்படி பார்க்குறோம் தவறு இல்லைன்னு சில பேர் தவறு. எது தவறு எது தவறு இல்லைன்னு முடிவு எடுக்க வேண்டியது சம்மந்தப்பட்டவங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. நாம ஏன் அதை ஏன் அப்படின்னு கேட்கணும்? இருக்குங்க, சினிமா ஆரம்ப காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடிகைகள் நடிக்க வருவதில்லை. ஏன்? சினிமாக்காரனா மரியாதை கிடையாது, சினிமாக்காரனா இந்த மாதிரி பண்ணுவான், சினிமாக்காரங்களுக்கு ஏன் வீடு வாடகை கொடுக்கறது இல்லை? இதுதான் காரணம். பொண்ணு கொடுக்குறது இல்லை சார், பொண்ணு கொடுக்குறது மட்டும் இல்லைங்க, வீட்டில் வாடகை வச்சா அந்த பொம்பளை தள்ளிட்டு ஓடிடுவான், இல்லை படிக்கிற பிள்ளையை தள்ளிட்டு ஓடிடுவான்னு ஒரு பதவாலாம் கருத்து இருக்கு இல்லையா? அதனால ஆரம்ப காலத்தில் ஆண்கள் தான் பெண் வேடம் போட்டார்கள் டிராமாவில், புரியுதா? ஆமாம் சார். அதனால சினிமாவுக்குள்ள வந்தாலே அவன் நடிகதாயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்வையாளனுக்கு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், இந்த இடத்துல வந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு கருத்து போட்டிருந்தாங்க, ஒரு போஸ்ட். என்னன்னா, நான் ஆரம்ப காலத்துல சினிமா இப்ப தேடி போயிருக்கோமோ ஒரு தயாரிப்பாளர் சொன்னாரு, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு கடை கொடுக்குமா, நீ போய் நல்லா ஒரு கவச்ச ட்ரெஸ் போட்டுட்டு வா, நான் அதை பார்த்து ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் அது அப்படி ரிலேட்டட் ஆகிற மாதிரியே இருக்குங்க சார். ஐஸ்வர்யா ராஜேஷ் கவர்ச்ச எந்த படத்துலயும் ட்ரெஸ் போடலையா? போட்டிருக்காங்க சார், நான் ஆரம்ப காலம் வரும்போது ஆரம்பமாக முடிவாத பேச்சே கிடையாதுங்க. ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் விஜய் சேதுபதிக்கும் கிசு கிசு வந்துச்சா இல்லையா? வந்துச்சுங்களே. விஜய் சேதுபதி சிபாரிசு பண்ணி தான் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு இப்போ பட வாய்ப்பு கிடைச்சிது, இது யாரும் மறுக்கல. விஜய் சேதுபதியே நான் கேட்ட கேள்விக்கு ஆமான்னு சொன்னார். அப்புறம் அதனால சரி, அந்த தயாரிப்பாளர் யாருன்னு சொல்றதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு தைரியம் இருக்கா? இல்லைங்க. அப்புறம் ஏன் சொல்ற? அதான் எதுக்கு சார் அப்படியப்பா? அதுவும் ஒத்துக்கிறாங்க, வெளியே வந்து இதுமெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பப்ளிசிட்டிக்காக சொல்றாங்களா, என்ன விஷயம்? அதாவது படுத்து கிடந்து எச்சில் துப்புறாங்க, வேற என்ன சொல்றது? சார் படுத்து கிடந்து எச்சில் துப்புறாங்க, படுத்து கிடந்து எச்சில் துப்புனா அவங்க முகத்துல அவங்களே துப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அதான் உண்மை. சினிமாவில் இருக்கிறவர்களை அசிங்கப்படுத்துகிறார்கள். ஓகே சார், இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குங்க சார். இப்போ திறமையுள்ள நடிகைகள் உள்ள வராங்க, இப்படிப்பட்ட ஒரு டிமாண்டை உள்ள வைக்கிறாங்க அப்படின்னா சில பேர் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா திறமையே இல்லாதவங்க ஓகே டிமாண்ட் ஓகே அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப திறமை உள்ளவங்க உள்ள இங்க வர முடியாம ஒரு பிளாக் நடக்குது இல்ல சார்? ஆமா, இங்க திறமை உள்ளவங்களுக்கு சில விஷயங்கள், இப்போ ஒரு நடிகை வந்து சீக்கிரமா நடிச்சிடறாங்க, காசு கொடுக்குறாங்க, நடிகன்னா காசு கொடுக்கணும், நடிகன்னா காட்டணும், இதான் விதி, இதை மாற்றவே முடியாது. இப்போ நடிகன் கதாநாயகன், ஒரு பையன் கதாநாயகன்னா சார் ஒரு 10 லட்ச ரூபா என்கிட்ட இருக்கு சார் அப்படின்னு கொடுத்தா அவன் கதாநாயகன். பொம்பளைகளுக்கு அது இல்லை, ஏம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, அதான் கற்பை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கற்பு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா கருப்பு சிவப்பு இல்லை, அந்த விஷயம் கிடையாது. வந்தா அப்படித்தாம்மா, இதாம்மா சினிமா. ஏன்னா கூச்ச நாச்சம் மானம் சூடு சொரணை இருக்கப்படாது நடிகைகளுக்கு, அதுங்க எழுதப்படாத சட்டம் சார். கேமராக்கு முன்னாடி ஓகே சார், கேமராக்கு பின்னாடி இப்படி இருக்கணும்னா இது மானம் சூடு சொரணங்கிறது கேமராக்கு முன்னாடி ஓகே, நடிப்புல அது ஓகேப்பா, ஆனா கேமராக்கு பின்னாடி அப்படி இருக்கணும்னா அது ஏத்துக்கலாமா? ஏங்க ஒரு நடிகை பிகினி ட்ரெஸ் போடுறா, மார்பகங்களை காட்டுறான்னு சொன்னா அவ பின்னால் இருக்கவனுக்கு என்ன மரியாதை, என்ன நினைக்கும்? அடாச்சு கேமரா முன்னால காட்டுறவா நம்மகிட்ட காமிச்சான்னு என்ன வருமா இல்லையா? ஓகே சார், அவ்வையார் ஒருத்தங்க இருந்தாங்க, நம்ம அந்த காலத்துல ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், அவ்வையார் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இப்படிலாம் காமிச்சிட்டு வரலையே சார் மேல. யாரு? அவ்வையார் அவர்கள். அவ்வையார் வேடம் போட்டு நடிச்சவங்க எத்தனையோ பேர். அது கிளவிப்பா, சும்மா இரு. கேபி சுந்தராமல் 50 வயசு நடிக்க வந்துச்சு. சரி, ஆமா,
அதான் சார் திறமை மட்டும் வச்சு மேல வந்திருக்காங்க. ஆனா ஏன் அது இப்படி எதிர்பார்க்கறாங்களே. ஏங்க எல்லா தொழிலையும் விதிவிலக்கு உண்டு. இப்போ எல்லாரையும் நான் சொல்லலை. நதியா, ஒன்று 2 நடிகைகள் அப்படி நடிச்சாங்க, கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அது என்னோட கேள்வி. அந்த எல்லாரும் இப்படிதான் இருக்காங்களா? இல்லை ஒரு 99% அப்படி தான் இருக்காங்க, 1% இல்லை. அப்போ சினிமால சாதிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதிர்கொண்டு தான் வரணும். அதை வெளிப்படையா சொல்றது வந்து சரி கிடையாது. திரும்ப சொல்றேன், சொல்லுங்க. நடிக்க வர வேண்டும் என்றால் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பா தயாரா இருக்கணும். இல்லையா வராதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குனர் எல்லாரும் சொல்றாங்க. நன்றி சார். சினிமா துறையில் நடக்கின்ற விஷயங்களை வந்து அழகா வந்து புட்டு வச்சிங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.